நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா பேசுகிறேன். என்னென்ன மரங்கள் என்று பார்ப்போம். உங்கள் வீட்டில் என்னென்ன மரங்கள் இருக்குது என்று சொல்லுங்கள். இது ஈச்ச மரம், இது முருங்கை மரம், எல்லார் வீட்லேயும் இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துங்க. இதுதான் முருங்கை மரம். இதுதான் வேப்ப மரம். ஓரளவு எல்லாருக்கும் தெரியும் வேப்ப மரம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா தண்ணியும் விட்டுட்டு. இதுதான் கில்வ மரம். இதுதான் கத்தி சவுக்க மரம்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்கெல்லாம் உடிச்சு போடலாம். இதுதான் நார்த்த மரம். மழையெல்லாம் இல்லாததுனால சோர்ந்து கறி வீடெல்லாம். இதுதான் நாவ மரம். இதான் முருங்கை மரம். இங்கே பாருங்க, முருங்கைக்காய் மரம். நிறைய முருங்கை மரம் இருக்கும். இதுதான் மாமரம். இதுதான் முந்திரி மரம். உங்கள் வீட்டில் என்னென்ன மரங்கள் இருக்குது என்று சொல்லுங்கள். இதுதான் முந்திரி மரம். உங்கள் வீட்டில் என்னென்ன மரம் இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் தான் இருக்குது. நான் எங்கள் வீடு இல்லை, இது எங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறது. இதுதாங்க நாணைன்னு சொல்லுவாங்க. நாணை இருங்க. இதுதான் நாணை, தர்பை, நாணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாமிக்கு ரொம்ப விசேஷமானது. கூந்தலுக்கு இதை சேர்த்துவாங்க. அப்புறம் சாமிக்கெல்லாம் சக்தி ஊட்டக்கூடியது. இதெல்லாம் தர்பை சொல்லுவாங்க. தர்பை, நாணைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? தர்பைன்னு சொல்லுவாங்களா, நாணைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் கொன்னை மரம். கொன்னை மரம் பார்த்துங்க. இதுதான் கொன்னை மரம். இந்த மரத்தோட பேர் தெரியல, ஆனால் சின்ன மரம் மாரியே இருக்குது. ஆனால் இதுக்கு பெயர் என்னன்னு தெரில. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் இலைகளை பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இதோட இலைகள் மழை இல்லாதனால சோர்ந்துருக்கு. இதோட இலைகள் இப்படி தான் இருக்குது. இது என்ன மரம் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அப்படியே வாங்க. இதான் கொய்யா மரங்க பாருங்க. எல்லாம் இதான் கொய்யா மரம். கொய்யா மரம் ரொம்ப சோர்ந்து போயிட்டு எல்லாமே. எப்போ மழை பெய்ய போதுலாம் ஆட்டுக்கெல்லாம் பில்லே இல்லை. ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆட்டுக்கெல்லாம் பில்லு இல்லாமல் எப்படி காய்ச்சி போயிட்டு பில்லு இல்லாமல். பில்லெல்லாம் அப்படி காய்ச்சி போயிட்டு ஆட்டுக்கு எப்படி போடுறது? கொய்யா மரங்கள். இந்த மரங்களில் எந்த மரங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது? உங்கள் வீட்டில் என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பசங்க சொல்லிவிடுங்க. மறந்துடாதீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஓம் சக்தி அமுதா. வணக்கம். இந்த மரத்து பேர் என்னன்னு தெரிலங்க. தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஓகே, பாய். நம்ம அடுத்த லைவில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஓம் சக்தி அமுதா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.